என்ன வேணும்? மீன் இருக்குமா? என்ன வேணும் உனக்கு? மீனா? ஓகே. ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டில் வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஃபிஷ் மசாலாவும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் தோசைக்கல் சூடானோடனே ஃபிஷ் எல்லாத்தையும் வரிசையாக அடுக்கியாச்சு. நம்ம நடுத்துண்டத்தெல்லாம் நடுவில் அடுக்கிட்டு ஒரு ஒரு ஆளுக்கு 2 பீஸும் வெனிக்க பொரிச்சிருந்தோம். எண்ணெய் ஊற்ற வேணாம், ஏன்னா இந்த ஃபிஷ்ஷில் இருந்தே நிறையா எண்ணெய் வரும் அப்படின்ட்டு எண்ணெய் ஊற்ற வேணான்ட்டு லைட்டாக எண்ணெய் மட்டும் தேய்ச்சிட்டேன் தோசைக்கல் சூடாகிறதுக்காக. வச்சுட்டு ஒரு 2 வாட்டி திருப்பி விட்டேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம மீனை திருப்பி விட்டால் போதும், நல்லா ரோஸ்ட்டாக வெந்து வந்துடும். நான் வந்து பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்காக காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருந்தோம். எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா வெந்துருந்துச்சு. நாங்கள் வந்து எப்போயுமே பாறை மீன் தான் வாங்குறது, ஏன்னா அதில் தான் முள் கம்மியாக இருக்கும் பாப்பாவுக்கு ஊட்டுறதுக்கு அப்படின்ட்டு பாறை தான் வாங்குவோம். நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலான ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருந்தோம். நல்லா லஞ்சுக்கு சாப்பிட நல்லா இருந்துச்சு. பாய். எப்படி நல்லா எப்படி நல்லா இருந்துச்சு. நல்லா நீ எப்படி நல்லா எப்படி சொல்ல இப்படி செய்ய அப்பா பார்த்து இப்படி எங்கே